ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K சமையல். இன்றைக்கி நாம் நெல்லிக்காயை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கேண்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த மிட்டாய் வந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நெல்லிக்காயில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறனால உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. நெல்லிக்காய் சாப்பிட்டா எனக்கு பல்லு கூசுது, எனக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க கூட நெல்லிக்காயில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு தர சொல்லி நம்ம குட்டீஸ் நம்மளை நச்சரிப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான சாஃப்டான நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 400 கிராம் அளவில் இருக்க பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். மிட்டாய் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நெல்லிக்காய் வந்து நல்லா முத்தினதாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் நம்ம நெல்லிக்காயை வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 400 கிராம் அளவில் இருக்க வெல்லத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க வெல்லம் கரையிற வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிட்டாய் செய்கிறதுக்கு கரும்பு சக்கரை, வெல்லம் இல்லைனா கல்கண்டு இது 3ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆட் பண்ணியிருக்க வெல்லம் வந்து கரையிறதுக்கு கரெக்டாக 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் கையெடுக்காமல் கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்க வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காயும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒன்றா வெளியே எடுத்துடலாம். நெல்லிக்காய் எல்லாம் நல்லா விரிஞ்சு வெந்து வந்திருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே நீங்கள் நெல்லிக்காயை வேக வைக்க வேண்டாம். நம்ம வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி நம்ம பிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணனாலே போதும். வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம பிரித்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெல்லிக்காய் இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு அதை கொடுத்தோன்னா அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வேக வச்ச நெல்லிக்காயில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட உடம்புக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கிற இஞ்சியை 25 கிராம் அளவுக்கு இது கூட கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை நீங்கள் அரைக்கும் போது கண்டிப்பாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம மிட்டாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச வெல்லத்தை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற வெல்லமாகட்டும் இல்லைனா கரும்பு சர்க்கரையாகட்டும் அதில் வந்து தூசிங்க அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கல்கண்டை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கல்கண்டை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கூட ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயையும் இஞ்சியையும் வெல்லத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க பேஸ்ட்டையும் வெள்ளை கரைசலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மிட்டாய்க்கு நம்ம அடிஷ்னலாக எந்த ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெள்ளை கரைசலே நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது நல்லா கலராக இருக்கிறது. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மிட்டாய் செய்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நெல்லிக்காயை யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு வெல்லம் இல்லைனா கரும்பு சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்ககிட்ட எந்த அளவுக்கு நெல்லிக்காய் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது 1/4 கிலோ இருந்தாலும் சரி, 1/2 கிலோ இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சமைக்கிற நேரம் வந்து கொஞ்சம் மாறுபடும். நம்ம ஆட் பண்ணியிருக்க நெல்லிக்காயோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைச்சாறு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த மிட்டாயை நம்ம குக் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் சேஞ்ச் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிட்டாய் கிடைக்கும். நெல்லிக்காயும் வெல்லமும் நல்லா குக்காகி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு அதிக அளவுக்கு நெய் தேவைப்படாது. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு மிட்டாய் வந்து திரண்டு வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ண மிட்டாயை ஒரு ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷேப் மோல்டில் ஒரு பட்டர் ஷீட்டை போட்டுட்டு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். உங்கள் கிட்ட பட்டர் ஷீட்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா எந்த ஷேப் மோல்டு இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயிலோ இல்லைனா நெய்யோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க மிட்டாயை இந்த ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
நம்ம குக் பண்ணுற அந்த வெல்லம் நெல்லிக்காயோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். அது ரொம்பவும் கெட்டியான கரெக்டான பதத்தில் கிடைக்கணும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வராமல் போயிடும். ஷேப் மோல்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு மணி நேரம் போல் ஆற விட்டுறலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மிட்டாய் நல்லாவே ஆறிடுச்சு. மிட்டாய் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஷேப் மோடில் இருந்து மிட்டாயை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை நல்லா மெதுவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நெல்லிக்காய் மிட்டாய் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கத்தியில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. உடம்புல ஜீரண கோளாறு இருக்கிறவங்க, முடி அதிகமாக வளரணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இதில் ஒரு பீஸ் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மிட்டாயை நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்டோன்னா 10 நாள் வரைக்கும் ஸ்பாயில் ஆகாது. இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சோன்னா 1 மாதம் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாது. வாயில் வச்சதுமே கரையக்கூடிய உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஸ்வீட் இது. அவ்வளோதாங்க, நெல்லிக்காயை யூஸ் பண்ணி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டை நம்ம செஞ்சுட்டோம். இது நல்லா சாஃப்டாக இருக்கனால இதை நம்ம நெல்லிக்காய் மிட்டாய்னு சொல்லலாம், நெல்லிக்காய் ஹல்வான்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.